புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். கட் பண்ணு, டேஸ்ட செக் பண்ணு, நம்ம கைப்பட்டா அது தனி டேஸ்ட். கண்ணு டிப்ஸ அள்ளி தருவோம், டேஸ்டா சமைக்க வைப்போம். அடுப்ப பத்த வை, கடாய தூக்கி வை, கடுகு தாளிக்கும் சத்தம் அது ஒரு சங்கீதம். காரைக்குடி சிக்கன், மணக்க மணக்க மட்டன், இதுக்கு எல்லா காம்படிஷன். நறுமணம் வீசும் மசாலா சுவையேதான் நம்ம சமையலோட மேஜிக். இது சுவையின் சாம்ராஜ்யம், நம்ம கைமணம். வணக்கம் ஜெயடிவி வியூவர்ஸ். நாம வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம கைமணத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு 2 சூப்பரான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு இதை வச்சுதான் ஒரு டிஷ். என்ன டிஷ் கண்டுபிடி. கத்திரிக்காய் குழம்பு. ரொம்ப சிம்பிளா இருக்கும், பேரே அழகா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்குமா? பேரே அழகா இருக்கும். சிம்பிளா இருக்குமா அழகா இருக்குமா? அழகா இருக்குன்னு சொல்லலாம். அழகா இருக்கும்னா கத்திரிக்காய் ரம்யா. மூஞ்சிய பாரு, தேவாங்க மாதிரி. சோ ஓகே, இந்த ஜோக்ஸ் ஆர் பார்ட். நம்ம இன்னைக்கு பண்ண போறது கத்திரிக்காய் கொஸ்து. இது வந்து 2 விதமா பண்ணுவோம். ஒன்னு வந்து ஹோல் கத்திரிக்காவை எடுத்து நல்லா சுட்டு அதுல இருக்கக்கூடிய பல்பெல்லாம் எடுத்து அதை குக் பண்ணி ஒண்ணு பண்ணுவோம். அண்ட் நிறைய வாட்டி வந்து அது ரொம்ப லாங் ப்ராசஸா இருக்கு, நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க. அதை ஈஸியா குயிக்கா இன்னொரு ஃபார்மேட்ல பண்ண போறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற கத்திரிக்காய் கொஸ்து. ஸோ கத்திரிக்காய் எடுத்து ரஃபாக கட் பண்ணி வேக வைக்க போகிறோம். அந்த தண்ணி இங்கே நான் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருங்க. எவ்வளோ உப்பு போடலாம்? தேவையான அளவு. ஓகே, நான் இவ்வளோ போடுவேன். 1/2 டீஸ்பூன் போடு. என்ன பண்ணுறது, இவ்வளோ நாள் நீ கைமணத்தில் இருக்கிறையே, இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட தெரிய மாட்டேது உனக்கு. என்ன பண்ணுறது? உப்பு போட எதுக்கு சரி? போதும். தேவையான அளவுனா அந்த தண்ணிக்கு தேவையான அளவு உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஆமாம், சிட்டிகைன்னா கையில் போடுறேன். ஒழுங்கா போடு. போட்டேன், சிட்டிகை போதுமா? குட். இப்போ நம்ம தண்ணியில் இந்த கத்திரிக்காயை போடலாம். நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க, ஒரு மாடரேட்டாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே. அந்த சுடு தண்ணி என் கையில் தெரிக்கிற மாதிரி தான் போடுவீங்களா? நான் வேணும்னே பண்ணல, அதுவும் வந்துருச்சு. ஸோ இங்கே நம்மளுடைய கத்திரிக்காய் நம்மளுக்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம சைடு பை சைடு என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு தேவையான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாக்கு தேவையானதை நான் அதில் ஆட் பண்ணுறேன். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே. ஒரு கை அளவுக்கு நம்ம மல்லி எடுத்துக்கிறோம். எஸ், கொரியண்டர், ஃபுல் கொரியண்டர். ஸோ ஒரு 6 மிளகாய் கரெக்டாக இருக்கும். ஓகே, டன். இப்போ இது கூட சேர்த்து கொஞ்சமா நான் இதில் சரி, இது லாஸ்ட் தெரியும், இது தெரியுமா? நான் குடி கையில குடி. இது என்னென்ன பருப்பு நம்ம இதுல சேர்க்க போறோம்? நிறைய பருப்பு இருக்கு. 2 பருப்பு தான் இருக்கு அதுல. இந்த 2 பருப்போட பேரை சொல்லி இதுல போட்டுரு. நீ வந்து எல்லாம் லேர்ன் பண்ற, நானே ஒத்துக்கிறேன். பருப்பு தெரியுமா? தெரியாது. இது தெரியும். என்னது அது? கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பா? இல்ல. என்னது? என்ன கடலைப்பருப்பா? என்ன இது? என்னது இத சொல்றேனா? அது கடலைப்பருப்பா? ஆமா. என்னது? இது என்னது? இது கடுகு கூட போடுவாங்க. என்னது? கடலைப்பருப்பு. உளுத்தம் பருப்பு. ஓகே. உளுத்தம் பருப்பு. ஸோ உளுத்தம் பருப்பும் அது கூட வந்து நார்மலாக கடலைப்பருப்பு இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் லெட்டில் சேர்த்துருக்கேன். நாம் இங்கே சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பும் அது கூட கொஞ்சமாக இதை சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த பவுடர் நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எனிதிங் லைக் ட்ரையாக குக் பண்ணக்கூடியது எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இது ஒரு டிஃபனுக்கு ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு சாதத்துக்கு சைஸ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ இதில் கடலை பருப்பு சேர்க்கலாம். நான் சொன்னது கரெக்ட் தான். சேர்க்கலாம். நம்ம சேர்க்கறது என்ன பருப்புன்னு தான் நான் கேட்டேன். ஸோ இப்போ நம்ம இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பவுடர் நம்ம எது கூட வேணால் சேர்த்துக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து கொஸ்தெல்லாம் பண்ண பார்த்தா அது ஃபைனல் ஃபினிஷிங்க்கு நல்லாயிருக்கும். எந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரையான இருக்கக்கூடிய ஒரு துவையல் இல்லைனா வந்து ட்ரையாக நீங்கள் சேர்க்கக்கூடிய எனிதிங், ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் மசியல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கூட இந்த பவுடர் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக எண்டில். அந்த மாதிரி ஒரு காமன் பவுடர் தான் இது. ஸோ இதை நம்ம ட்ரையாக கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. இது இங்கே ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ள சைட் பை சைட் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான ஆனியனை ஃபைன் சாப் பண்ணிடலாம். ஓகே செஃப், இப்போ இதில் எந்த பருப்பை அந்த பருப்புக்கு பதிலாக போட்டாலும் அதே டேஸ்ட் வருமா? பருப்பே வர மாட்டேங்குது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதுல நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது கூட நீ சொன்ன மாதிரி நீ சொன்னதுக்கு அப்புறம் ஆக்சுவலி அது ஒரு குட் டேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை போடுவாங்க எண்டுல.
பவுடர் பண்ணி அதுவும் வந்து ஒரு ஆடட் டேஸ்ட் ஃப்ளேவரை கொடுக்கும். அது ஒரு ஹைலி அடிக்டிவ். வேர்க்கடலைன்றத அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த ட்ரை ரோஸ்டோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. சுடுதா? சரி, ஓகே. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் போய் இதை அரைச்சிட்டு வா. உன்னை அனுப்புறதுக்கு ஒரு வழி தெரிய வேண்டியதா இருக்குது எனக்கு. நானே போயிடுறேன். குட். ஆனா அந்த பாத்திரம் எனக்கு வேணும். பாத்திரத்தை வச்சுட்டு போ. அப்ப இருங்க வெயிட்டி. வேற ஏதாவது கொட்டி கொடுங்களா? அது கொடுங்க, அதில் கொட்டி எடுத்துட்டு போறேன். போலாம். சரி போயிட்டு வரேன். கோ. சரி போயிட்டு வரேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம இப்போ அரைச்சிட்டு ஃபைனல் டச்சில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ஃபைனலாக குக் பண்ணதை ஒரு வாட்டி மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுடைய கத்திரிக்காய் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கொஞ்சம் நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவோட சேர்த்து குக் பண்ணிக்கலாம். செஃப் இப்போ சிம் பண்ணிடுறேன். எஸ் கம் செஃப் வாங்க இந்தாங்க அந்த அட்டகாசமான மசாலா இதோ ரெடி. ஸோ இப்போ நான் அந்த ஆனியனை கட் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுற, அந்த பாத்திரத்தை இங்கே வச்சு ஆன் பண்ண பார்ப்போம். இவங்களையா? கிளாத் வச்சு எடுங்க. கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும். அது எப்படி எடுத்து முடிச்சோன்னு சொல்லுவீங்களா? டிஸ்க்ளைமர். அதுக்கு தான் பக்கத்தில் ஹாட். இதோட வேலை முடிஞ்சிருச்சு. யார் சொன்னா? இன்னும் இருக்கு அதோட வேலை. ஓகே, ஸ்ட்ரெயின் பண்ணட்டா? ஸ்ட்ரெயின்லாம் பண்ண தேவையில்ல. அதை எடுத்து அதில் டைரெக்டாக பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து கொஸ்துக்கு தேவையான மசாலாஸ்லாம் போட்டு குக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஸ்துக்கு தேவையான எண்ணெயை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இதுக்கு தேவையான பச்சை மிளகான்னு சொல்ல முடியாது, ஒரு பழுத்த மிளகா அந்த மாதிரி இருந்தால் பெட்டர். என்கிட்ட இருக்கிறதுல எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சில்லி யூஸ் பண்ணிக்கலாம், நாட் அ ப்ராப்ளம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசினஸ் கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஸோ என்னன்னா இந்த பழுத்த மிளகாயில் இருக்கிறது வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்பைசினஸை அதிகம் பண்ணி கொடுக்கும். நிறைய பேர் நினச்சிப்பாங்க இது பழுத்திருச்சு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குமோ நினைப்பாங்க. அப்படி கிடையாது. காஞ்ச மிளகாயை விட அது பழுத்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் அதிகமாக இருக்கும். பழுத்ததுக்கு அப்புறம் தான் காயும், காஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஸ்பைசினஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு ரஃப்பாக கட் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். இப்படி இருந்தாலே அழுகிடுச்சுன்னு தூக்கி எறிஞ்சிடுறாங்க வீட்டுல எல்லாம். இது அழுகிடுச்சா? ஆமா. ஐயோ, இல்லவே இல்லை. ஒரு தடவையும் இப்பெல்லாம் வந்து செஃப் வந்து உங்களுக்கு சமையலோட சேர்த்து நிறைய டிப்ஸ்லாம் சொல்றாரு. இந்த பச்சை மிளகாய் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லு. ஸோ இப்போ நம்ம இதில் சிவப்பு மிளகாய் சேர்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது வந்து 2 விதமாக பண்ணலாம். நீங்கள் நெருப்பில் வாட்டி நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்குல்லையா, அது பேர் வந்து எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆப்ரிஜின்னு சொல்லுவாங்க. அதை நல்லா நெருப்பில் வாட்டி அது உள்ள இருக்க பல்பையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்குன்றதுக்காக. அது வீட்டில் பண்ண ரொம்ப நேரம் அவங்க தேவையில்லாமல் கேஸ்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடில் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இது மட்டும் அப்போ கேஸ் வீண் ஆகாதா வேக வைக்கிற டைம்? அதாவது நம்ம கத்திரிக்காயை சூடு பண்ணி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இதில் கட் ஆகுதுங்களா, அந்த டைம் கட் ஆகுது. அந்த டைம் கட் ஆகுதுனால கேஸ் கட் ஆகுது. புரியுது. ஸோ இது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் உனக்கு இது கூட புரியலையே எனக்கு பார்த்துதான். சரி, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு சின்ன பல் பூண்டு, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் க்ரஷ் பண்ணி போட போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து லைக் ஒரு பேஸ்ட்டாக தான் போடுறதுக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் போடலாம். ஆனால் ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட் இந்த மாதிரி பூண்டை எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. ஓகே, கொடுங்க, நான் என் கையிலே பண்ணி கொடுத்துருவேன். வேணாம். செஃப், இது டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 2. இது மசியல் வச்சு மசிச்சு தான் இருப்பீங்க. இப்படி கூட நம்ம ஆபத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆபத்துக்கா? அவசரத்துக்கு, சாரி. எனிதிங் மசிக்கிறதுக்கு மசியல் இந்த மாதிரி பொட்டேட்டோ மேஷர்னு சொல்லுவோம். ஓகேவா செஃப்? அது வந்து நீங்க இவங்க பவரை கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிட்டீங்களே செஃப். இது வந்து 5 நிமிஷம் ஆச்சு கண்டிப்பா. உனக்கு சொல்லு. 5 செகண்ட்ஸ் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா மசிச்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து இங்க போடுங்க. போடுங்க. அந்த ஸ்பேச்சுலா எடுவில்லை கொடு, ஒரு 2 ஸ்டெப் ஆவே. ஸோ இந்த மாதிரி ஓகே, பூண்டை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கு அப்புறம் பூண்டு சேர்த்தா நெக்ஸ்ட் யாரை சேர்ப்போம்? இஞ்சி. எஸ். ஸோ ஜிஞ்சரையும் நம்ம அதே மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஓகே, நான் க்ரஷ் பண்ணட்டுமா? ஆசையா இருக்கு நீங்க பண்றது பார்த்து. சரிந்தா. வேணாம், நீங்களே பண்ணுங்க. இல்லை, நீங்கள் ஆசைப்பட்டல, நீங்கள் இது பண்ணியே ஆகணும், நான் பார்த்தே ஆகணும் தான். அங்கே வச்சு அதை க்ரஷ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. ஸோ நம்ம இதோடைய டிஷ்ஷோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்டிக்காக இருக்கிறது தான். அந்த இடிச்சு போட்ட பூண்டாக இருக்கலாம், இல்லை நம்ம அந்த சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் மிளகா போட்டிருந்தோம் இல்லையா, அது. இப்போ நம்ம சேர்க்க போகிற இஞ்சி ப்ளஸ் நம்ம செஞ்சு வச்சுருக்க பிரிஞ்சால், இது எல்லாமே ரஸ்டிக்காக இருக்கும், ஒரு ஹோல்சம் டிஷ்ஷாக இருக்கும். அந்த பொடி எல்லாமே சேர்த்து இது வந்து ஒரு பிரிஞ்சால் லவ்வர்ஸ்க்கு ஒரு ஹெவனே சொல்லலாம். ஸோ பிரிஞ்சால் கொஸ்து நிறைய ரெசிபி இருந்தாலும் இந்த ரெசிபி எனக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இதில் இஞ்சை போட போகிறோம்.
நான் கொடுத்த மாதிரி திருப்பி கொடுக்குறேன். நீங்களே பண்ணுங்க, இடுப்பில் எடுத்துக்கிச்சு, நசிக்க மாட்டேங்குது. நசுக்க மாட்டேங்குதா? ம். நசுக்கு தெரியல. நீங்க ஈஸியானதை எடுத்துட்டு கஷ்டமானதோட என் கையில கொடுத்துட்டீங்க. அப்ப கூட நீ டவுட் தானே வரல. கேட்ட, நீ தானமா கேட்ட. எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் செஃப் அதை நசுக்கி. ஏன் இப்பதான் நசுக்குதே? செஃப் நீங்க டெய்லி 10 முட்டை குடிக்கிறீங்க, நான் 2 முட்டை தான். அதே எஸ். முட்டைலாம் நாங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது இல்லை. ரா எக் நோ 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 நோ. ஸோ இப்போ இந்த இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஞ்சி மட்டும் இந்த மாதிரி நசுக்கினதுக்கப்புறம் ஒரு வாட்டி ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. ஓகே. வீட்டில் என்ன மாதிரி முடியாத முதியோர் இருந்தீங்கன்னா, இல்ல லேடிஸ் யாராவது இஞ்சி போட்டு பேஸ்ட் கஷ்டப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டுருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இஞ்சை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேம் ப்ராசஸ். அப்படி இல்லை, சி I'll tell you what, நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது Okay. எப்போதுமே குக்கிங். ஓகே, Okay. ஸோ நாம வந்து ஜஸ்ட் கத்திரிக்காயை மாற்றுவோம். ஒரு சின்ன நாட்டு கத்திரிக்காய் தானே இது, வந்து ஒரு லைக் ஆர்கானிக் கத்திரிக்காய் இல்லைன்னா வந்து பெரிய கத்திரிக்காய், அந்த மாதிரி கத்திரிக்காய் அதை மாத்தாலே டேஸ்ட் மாறிடும். ஏன் அவ்வளோ, ஏன் தக்காளி, நாட்டு தக்காளி பெங்களூர் தக்காளி மாற்றி பாருங்களேன், டேஸ்ட் மாறும். ஸோ அதே மாதிரி இடிச்சு போட்டதும் சரி அரைச்சு போட்டதும் சரி டிஃப்ரெண்ட். ஓகே புரியுது. பட் உங்களை மாதிரி அதுக்கு வீட்ல யாராவது ஒரு பைல்வான் இருக்கணும் டக்குன்னு அப்படிலாம் அரைக்கிறதுக்கு. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஈஸியாக பண்ணுவாங்க. நீ வந்து வீட்டில் வேலையே செய்யறது கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி நீ அதெல்லாம் செய்ய பேக் போற? பெயின் ஸ்டார்ட் ஆச்சு செஃப் எனக்கு. சரி, இப்போ ஒரு வேலை உருப்படியான வேலையை சொல்றேன். Okay, sir. இதுல இருக்க கத்திரிக்காயை அப்படியே வெளியே எடுத்து போயிட்டு ஓகே. இதுல இருக்க கத்திரிக்காயை அப்படியே எடுத்து அதுல போடுறேன். ஆனா தண்ணி இல்லாம. சீக்கிரம் போடுமா. ஸோ ஃபைனலி நம்ம இப்போ கத்திரிக்காயை அதில் சேர்க்க போகிறோம். இது வந்து நல்லா வெந்திருக்கணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி 2 ப்ராசஸ் நீங்கள் எந்த ப்ராசஸ்னால் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னொரு பியூட்டி என்னன்னா, இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்றோன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் இல்லை வினிகர் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா போதும். அது வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாக மாறும். அண்ட் ஐ ப்ரிஃபர் நீங்கள் ஃப்ரெஷ் ஃபிஷ் அன்னைக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டுருவீங்களா? ஸோ இப்போ இந்த தண்ணியை நீங்கள் அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் மசாலாஸ் போட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். ஸோ இப்போ தான் நம்ம இம்பார்ட்டண்டான ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம்னு சொல்லலாம். எஸ். அண்ட் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம இதில் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இந்தாங்க சால்ட் என்கிட்ட இருக்கா. நீ எடுத்துகிட்டு போயிட்டியா? ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நல்லா கோர்ஸாக நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடி மனம் போல் சேருங்க. நான் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை சேர்த்ததுக்கு அப்புறம் ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஸோ ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம ஒரு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெயை இதில் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் ஆட் பண்ணுங்க. இதில் இந்தாங்க எவ்வளோ போடலாம்? ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க. குட், அவ்வளோதான். நம்ம மசிக்கவே தேவையில்லை, ஏன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இது நீங்கள் மசிக்காமலே அழகாக மசிஞ்சு வரும். நம்ம அப்படியே அந்த ஸ்பேச்சுலாவில் பண்ணாலே போதும். எண்ணெய் எப்போதுமே லாஸ்ட்டாக எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வெட் ப்ரிப்பரேஷன் பண்ண பார்த்து இது மசிச்சு வர பார்த்து அது பாத்திரத்தில் பிடிச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த எண்ணெய் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நல்லாவே. ஓகே. ஸோ இன்னும் முடியல, இன்னொரு மெயின் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். செஃப் நம்ம அவ்வளோ கத்திரிக்காய் போட்டோம்ல, எதுக்கு நிறையா செய்றீங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோன்னு தான் வந்திருக்கு. இது வந்து 2 ஆப்ஷன் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரையா பண்ணி ஓகேவா ஒரு சாதத்து கூடயோ இல்லை தொட்டுக்க மாதிரியோ இல்லை அதே சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். இல்லைங்க வாட்டர் நான் ஏன் உங்களை ஹோல்ட் பண்ண சொன்னா, இதே நீங்க கொஞ்சம் லிக்விடா பண்ணீங்கன்னா அதை வந்து நம்ம ஒரு இட்லி கூட வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஒரே டிஷ் 2 முறையா சாப்பிடலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. செஃப் ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க குக்கிங்கில். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் ஸோ வந்து என் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்ககிட்ட பதிவு பண்ண சொன்னாங்க. தேங்க்யூ அவங்களுக்காக. இந்த ஆலையில அதை கடைக்கு டீ ஆத்துறக்கு அதெல்லாம் எனக்கும் தெரியும். நீ சும்மா அதே சொல்லக்கூடாது, புரியுதா? எஸ். ஓகே. ஸோ இது வந்து நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, as I told you earlier, நீங்கள் ட்ரையாகவும் சாப்பிடலாம். பட் நான் இன்னைக்கு பண்ண போது கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ட்ரையாக இருக்கிறத நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்கு. நோ வெயிட், எப்போ பார்த்தாலும் என்னைக்காவது நல்லா சமைக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் சோறு 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 அந்த மாதிரி இல்லாம பண்ற நீனு. சரி, நான் இனியும் உங்கள்ட்ட டேஸ்டிங் வரல, பண்ணலனாலும் கேட்குறாங்க ஏன் டேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன். நீ பண்ணாதன்ற ஓகேவா? உனக்கு நான் பண்ணவே இல்லை இந்த டிஷ். எதுவும் நான் என் மக்களுக்காக பண்றேன், நம்ம டேடி ஃபேமிலிக்காக பண்றேன். ஓகேவா? நான் இல்லையா பதில்
என் குடும்பத்துல எல்லாரும் வந்துட்டாங்க, நீ போட்டோ எடுப்பான்ற மாதிரி தான். Emotional damage. ஸோ இதை நல்லா மசிச்சாச்சு. இது வந்து நம்ம ஒரு சூப்பரான டிஷ் வேர் வி கேன் லைக் டூ 2 ப்ராசஸ். இன்னைக்கு நம்ம லிக்விடாக தான் பண்ண போகிறோம் as I told earlier. ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஹிங் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். ஹிங்னா என்ன? மசாலா. ஹிங்னா பெருங்காயம். மசாலாவா? இத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கேடா. ஸோ கொஞ்சமா ஹிங் பவுடர். ஸோ அந்த ஹிங் பவுடர் வந்து இருக்கு ஆனா இல்ல, அந்த மாதிரி தான் அந்த ஹிங் பவுடரை போடணும். பெருங்காயம் சொல்லியிருந்தா நான் இப்ப அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன்ல. நான் உனக்கு இதே விஷயத்த நான் 2 வாட்டி சொன்னேன். ஹிங்னா பெருங்காயம் சொல்லி கொடுத்தேன். எனக்கு தெரியும் அந்த வாட்டி நீ மறப்பேன்னு. கேட்ட வாட்டி இனிமே மாட்டிக்கிட்டு மறக்க மாட்டேன். ஹிண்ட் கிடைச்சிச்சு ஹிங்குக்கு, அதானே? அதேதான். ஓகே, so this dish is perfectly ready now. Next, give me the ladle. நான் ladle. குழி கரண்டி. ஓகேவா? இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து 2 விஷயத்துல நீங்க பண்ணலாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் as you wish, which will be very very dry and nice. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதில் நம்ம வேக வச்ச தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். அதனால தான் நான் உப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி இதில் சேர்க்க பார்த்து இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு குஸ்து கிரேவி மாதிரி பண்ணலாம். எனிதிங் வித் டிஃபன் ஐட்டம் இட் வில் பி சூப்பர். இன்னும் கொஞ்சம் பார்க்குறிய கைப்புள்ள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? சரி போ. கொடுங்க கொடுங்க. வேணாம், முடிஞ்சிச்சு. எப்படி முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ கொடுங்கன்ட்டு. ஓகே, ஒரு அருமையான கொஸ்து இங்க ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். செஃப், அது எவ்வளவு தண்ணி ஊத்துறாலும் அப்படியே ஆயிடுது பாருங்க. திரும்ப எப்படி ஆயிடுது? இப்படி ஆயிடுது. எப்படி ஆயிடுது சொல்லு. எப்படி ஆயிடுது அதை மட்டும் சொல்லு. பாயாசம் மாதிரி ஆயிடுது. திக்கா ஆயிடுதுன்றத சொல்ல தெரியல உனக்கு. எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அது இழுத்துக்குதுன்றத சொல்ல தெரியல உனக்கு. எப்படி ஊத்தினாலும் அப்படியே ஆயிடுது, அப்படியே ஆயிடுது, எப்படி ஆயிடுது? எனக்கு புரியல. டிஷ் நல்லா வந்துருச்சுல்ல, அவர்கிட்ட லைட்டா அந்த தலைக்கணம் தெரியுது. அப்படி இல்ல, நீ சொல்ல பார்த்து எப்படி தெரியுமா இருக்கு? தெரியலன்றத தாண்டி அந்த வார்த்தையே தெரியல பத்தி உனக்கு. உங்க சமையலை பார்த்து வியந்து வார்த்தை வரல, வரக்கூடாதுன்ற. ஸோ முடிஞ்சிச்சு நம்ம டிஷ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கொஞ்சமா இதுக்கு தேவையான கொரியாண்டர் நம்ம சேர்க்க போறோம். வாவ் வாவ். இந்த டிஷ் பண்ண போறீங்கன்னா கொத்தமல்லி வாங்கி டெஃபினட்டா வச்சிருங்க. அந்த ட்ரீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. பேசணும்னு பேசுறீங்க மரா, கொஞ்சம் கரெக்டா பேசலாம்ல மரா? அதுதான் சொல்றேன். ஸோ கொஞ்சமா கார்னிஷுக்கு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இது டிஷ்ஷுக்கு போட்டுலாம். ஓகே, முன்னாடி போட்டுருவோம் எல்லாத்தையும், அப்புறமா இன்னொரு வாட்டி கார்னிஷ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி. சூப்பரான கத்திரிக்காய் கோஸ்து, both for tiffin and also for a sides, just for you. So நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஷ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் டிஷ் ஒரு அருமையான டிஷ், எக் அண்ட் தக்காளியோட காம்பினேஷன். டேங்கியா ஒரு டிஷ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டாவே இருக்கும். அண்ட் குயிக் அண்ட் ஈஸியா நீங்க கிச்சனுக்கு போய் இப்படி காலை எடுத்து வச்ச உடனே அந்த டிஷ் ரெடி பண்ணிடலாம். என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ஒன்னெல்லாம் ஒரு ஆளாவே சேர்த்துக்கிறது இல்லை. மீன்ஸ் இட்ஸ் so simple, easy, quick அண்ட் டக்குன்னு ஃபடாஃபட் ரெடி பண்ற ஒரு கிரேவி. படக் டிஷ் பேர் அப்ப படக். எது பண்றியோ இல்லையோ, எது பண்றியோ நல்லா. சார், நான் டேஸ்ட் பாக்குறேன் உங்களோட டிஷ். நான் உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக நான் அந்த டிஷ் டேஸ்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எண்ணெய். செஃப், அப்படியே பறந்துட்டு இருக்கேன் நான். கத்திரிக்காய் செடியில இருந்து ரெக்கம் அழிச்சிருச்சு உங்க டிஷ்ஷை சாப்பிட்டு. வடிவேல் ஒரு படத்துல கந்த 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 சாமி ஒரு பாத்துருக்கியா இல்லையா? அந்த மாதிரி பண்ணிட்டு பறக்குறியா நீ? டஃப் கொடுக்குறீங்க எது பண்ணாலும். ஸோ இந்த டிஷ் ஃபடாஃபட் டிஷ் as I told you earlier. இப்போ முதல்ல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பச்சை மிளகாய் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாயை சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கருவேப்பிள்ளை. இந்த டிஷ்ஷுக்கும் நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். அண்ட் உளுத்தம்பருப்பு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஆனியனை நம்ம இதில் போட போகிறோம். ஸோ இதில் 2 விதமான புளிப்பு நம்ம சேர்க்க போகிறோம். ஒன்று தக்காளியோட புளிப்பு, ஆல்சோ புளியோட புளிப்பு. அண்ட் தக்காளி தான் ஸ்டாராக இருக்க போது. நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பண்ணுற டிஷ்ஷுக்கு பேர் சொல்லவே இல்லை பற்றி அறியணும். என்ன டிஷ்னு நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. தக்காளி முட்டைக்கறி. வாவ், சவுண்ட் சோ குட். நல்லா இருக்கு, பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளி நான் ஒரு 3 to 4 தக்காளி எடுத்து ஒரு நல்ல பியூரேவாக அடிச்சு வச்சிருக்கேன். வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல, வெறும் தக்காளி அந்த கண்ணை மட்டும் எடுத்துட்டு அதை ஒரு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இதுதான் மெயின்.
நம்ம புளி வந்து சேர்க்குறதே வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி தான். ஆனால் இது கூட இப்போ நம்ம சேர்க்க போகிற ஒரு என்ரிச்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாஸ், ஏன்னா அந்த தக்காளியோட பச்சை வாசனையோட சேர்த்து இந்த மசாலாவுடைய ரா ஃப்ளேவர்ஸும் போயிடும். அதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லித்தூள், ஹோல் கரம் மசாலா, அவ்வளோதான். எப்படி வந்து நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு, எஸ் அந்த மாதிரி இந்த கிரேவி எதுவுமே இல்லைனா வீட்டில் வந்தாங்கன்னா 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதுவுமே இட்ஸ் வெரி வெல் கோ வித் ரைஸ் ஆஸ் வெல் அஸ் நம்ம இட்லி தோசை கூட சாப்பிடலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு நம்ம சமைக்க ஆரம்பிச்சு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இது வந்து நம்ம ப்ராசஸ் காமிக்கிறதுக்காக ஸ்லோவாக காமிச்சிட்டு இருக்கோம், ஓகேவா? இல்லைனா இது குவைட் அன் ஈஸி டிஷ். இப்படி வந்திருக்கு கலர், ஆல்ரெடி கிரேவி ஆன மாதிரி இருக்கா? அப்படியே நான் இப்போ வந்து ஒரு சரி வேணாம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஸோ டேமரண்ட் இஸ் ஆப்ஷனல், இருந்தாலும் அந்த ஒரு புளிப்புக்கு புளி சேர்க்குற மாதிரி இது வந்து டேங்கி லவர்ஸுக்கான ஒரு டிஷ்ஷுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா தக்காளிக்கான புளிப்பு ப்ளஸ் புளியில் இருக்கக்கூடிய புளிப்பு அதெல்லாம் சேர்த்து அப்புறம் நம்ம எக்கு சேர்க்க பார்த்து ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். ஓகே. நம்ம இப்போ கொஞ்சமாக அதுக்கு தேவையான புளி தண்ணியை சேர்த்துக்கிறோம். இப்படி டக்குனு தெரியாமல் இப்படி இடிச்சிட்டேனா செஃப்? எப்படிமா? சாரி. ஓகே, சொன்ன மாதிரி இருந்தது. சூப்பரா பண்றாரு. இப்ப புளி சேர்த்திருக்காரு ஒரு டேங்கினஸ்க்கு. மூடியை போடுங்க. ஒரு 2 செகண்ட், முட்டையை உடைக்கிறோம், ஊத்துறோம், நம்ம கிரேவி பட்டான் ரெடி. ஓகே, வாவ், நம்ம அந்த கலரை எடுத்துட்டோம். ஆக்ரோஷமா இல்ல, அமைதியா உடைங்க. முட்டை உடைக்கிற ஸ்டைல் மாதிரி. உங்களுக்கு இந்த டிஷ்ல முட்டை எப்படி உடைக்கிறதுன்னு ஸ்டைலா கத்து கொடுத்திருக்காரு. இது ஒரு டிப். அப்படி உடைச்சிருவா. ஸோ இப்போ இந்த முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மூடி ஒரு 3 மினிட்ஸ் விட்டால் போதும். அண்ட் இந்த டிஷ் நீங்கள் செய்ய பார்த்து நாம் திக்காக செய்கிறோம், அதனால் வந்து நான் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து கரெக்டாக வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அது பேர்ன் ஆகாமல் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா அது பேர்ன் ஆகிடும். ஸோ தின்னாக பண்ண பார்த்து பிரச்சனை இல்லை, திக்காக பண்ண பார்த்து எந்த டெம்பரேச்சரில் எப்போ போடுறோன்றது இம்பார்ட்டன்ட். நம்ம காமிச்சாலே அந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி இருக்குது பார்த்து எக்கு கரெக்டாக கிராக் பண்ணி விட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், பேர்ன் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டீமில் அது வேகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அவர் டிஷ் இஸ் டன். ஜஸ்ட் வேணா நீங்கள் அந்த எக்குக்கு மேலே சால்ட் பெப்பர் வேணா போட்டுக்கலாம். ஜஸ்ட் அன் ஆப்ஷனல். எனக்கு டேங்கியே பிடிக்கிறதால நான் அப்படியே விட்டுறேன். இது நல்லா அப்படி ஸ்டீம் ஆகி குக் ஆன உடனே இப்படியே எடுத்து அப்படி பரட்டி விட்டிங்கன்னா நம்மளுடைய அருமையான முட்டை தக்காளி கறி ரெடி. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த டெக்ஸ்டர் அப்படி வந்து நின்று எடுக்கவே இல்லைம்மா. ஓகே, யா, எக் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. as I told you, I like it bit more softer and bit more runnier. அதே ஸ்டேஜில் தான் எனக்கு கிடச்சிருக்கு. நைஸ் அண்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். இதே மாதிரி சூப்பர் டிஷ்ஷஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan and Ramya.